தொடாதங்கிறது தவறான விதத்தில் தொடர்றது மட்டும் இல்லை. ஒரு பெண்ணை தொடாதேன்னு சொன்னால் அவளை அடிக்காத, துன்புறுத்தாத, அவளை அசட்டை பண்ணாத, அவளை அவமரியாதை பண்ணாத, ஈனத்தனமாக நடத்தாத, இப்படி எல்லாம் பொருள் இருக்கு பாருங்க. பெண்களை தொந்தரவு செய்யறதுன்றது வெறும் பிசிக்கலாக தொடர்றதன் மூலமாக மட்டும் நடக்கிற காரியம் இல்லை. பிசிக்கலாக தொடாமலேயே வாயிலே தொல்லை கொடுக்குறவன்லாம் இருக்கிறான், மிரட்டுறவன்லாம் இருக்கிறான், பிளாக்மெயில் பண்ணுறவன்லாம் இருக்கிறான், பணிய வைக்கிறவன்லாம் இருக்கிறான், பேசியே ஆளை போட்டு நசுக்கிறவன் இருக்கிறான். வேலை ஸ்தலங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, கில்லாடிகள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கு ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசின்னு எல்லா கம்பெனிகள்லையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பாலியல் தொல்லை தொந்தரவுகள் வேலை ஸ்தலங்களில் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாலியல் தொல்லை தொந்தரவுகளுக்கு எதிராக சில சட்டத்திட்டங்களை, வரைமுறைகளை வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாலிசியை செட் பண்ணுறாங்க எல்லா கம்பெனிகளும். ஆனால் இவங்க இப்போ செட் பண்ணுறாங்க. இந்தியாவிலாம் இப்போ தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிநாடுகளில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து. பைபிள் எவ்வளோ முன்னேற்றமாக இருக்குது பாருங்க. உங்களுக்கு சிறந்த ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி வேணுமா? போவாஸ் உடைய பாலிசி எடுத்துங்க. அந்த பாலிசி எடுத்து அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக உங்கள் பாலிசியை செட் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி அவனுடைய பாலிசி என்ன, போவாசனுடைய பாலிசி என்னன்னு பாருங்கள்.